புள்ளதாச்சி பொண்ணு வேற. நீ இவ்ளோ கோவமா இருக்க கூடாது அஞ்சலி. நீ இவ்ளோ ஆக்ரோஷமா இருந்தா அப்புறம் உனக்கு பிறக்க போற புள்ள அதை விட கோவமா இருக்கும். அப்புறம் ஒன்னாலேயே அதை சமாளிக்க முடியாது. பாத்துக்கோமா. இருந்துட்டு போட்டோம் அண்ணே. இந்த காலத்துல கோபம் அவசியம். இல்லைன்னா நம்மளை ஈஸியா தட்டி விட்டுருவாங்க. அண்ணன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அன்பா பேசினா எடுபடவே படாது. அஞ்சலி, நீ சொல்றத கேட்கவே மாட்ட போல இருக்கே. கொஞ்சம் பொறுமையாயிருமா. இதெல்லாம் விட்டு தள்ளு. அஞ்சலி, இங்க பாரு. அதான் அண்ணனை சத்தம் போட்டுட்டல, இனி இந்த வீட்டு பக்கமே வராது. இதோட இந்த பேச்சை விடு. கண்டிப்பா வரக்கூடாதுக்கா. அப்புறம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, அதான் சொல்லிட்டேன்ல, விட்டுரு. ஜூஸ் குடி. குடி. என்னாச்சு? என்ன ஆச்சா? உஷார் ஆயிட்டாங்க மாப்ள. என் தங்கச்சி, அதான் உங்க பொண்டாட்டி. என்ன பேச்சு பேசுறா அவ? அவ அப்படிலாம் பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மாப்ள. அசிங்கமா கழுவி ஊத்தி என்ன அனுப்பிட்டாளுங்க. நானும் விடலையே, அவளுங்களை நல்லா கேட்டு விட்டுட்டேனே. ஆனா இதுக்கு மேல அந்த வீட்டில் நம்மள சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுற விதத்துல தானே பேசுனீங்க. ஐயோ, நான் ஆவேசமா என் உரிமையை தானே போய் கேட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டாளுங்களே. இது வரைக்கும் நான் என் குடும்பத்துக்கு நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டு என்னை காலி பண்ணிட்டாளுங்க. நல்ல வேலை, இவளுங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்க அப்பா எவ்வளவோ தேவலை மாப்ள. மாப்ள, இவளுங்க மட்டும் இந்த பிஸ்னஸ்ல ஜெயிச்சிட்டாளுங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே நம்ம போக முடியாது. வாசல்ல செக்யூரிட்டி போட்டு என்னை அடிச்சு துரத்திடுவாளுங்க. சொல்ல முடியாது மாப்ள. பவர் வந்துருச்சுன்னு வைங்க, துப்பாக்கி எடுத்து நம்ம 2 பேரையும் சுட்டு பொசுக்குனாலும் பொசிக்கிறவாளுங்க. யோ மச்சான் மச்சான், என்ன என்ன வளர்றீங்க? ஐய மாப்ள, நிஜமாதான். எப்படியாவது உங்களை ஜெயிச்சாகணும்னு வெறி கொண்டு நிக்கிறா என் தங்கச்சி. ஆணவம் அவளுக்கு தலைக்கேறி நிக்குது. அந்த ஆணவத்தெல்லாம் அடக்கணும்னா மாப்ள நீங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும். சத்யா, எல்லா பேப்பர்ஸும் இதுல தானே இருக்கு. எல்லாம் உள்ளதான் இருக்குது. பாத்துக்கலாம் வாங்க, தைரியமா பேசுங்க. ஓகே சார். யோ, அறிவுதா உனக்கு? ஏடி சொல்றாங்க, பாத்து வர மாட்டா? சாரி பிரதர், சாரி. என்ன சாரி? பாத்து வாயா. கண்ணை எங்க வச்சுன்னு வர? அஞ்சலி, நீங்க? நான் நவீன், உன்னோட காலேஜ் சீனியர். ஓ ஓ, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அம்மா, இங்க என்ன பண்றீங்க? இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான். ஓ சூப்பர். இங்க எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அப்பாவோட பிசினஸ பெருசா டெவலப் பண்ணிட்டேன். ஆமா, அடிக்கடி வரியா நீ இங்க? இல்ல நவீன், ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால தான் வந்தேன். சரி, என்ன போயிட்டு இருக்கு? அப்பா விட்டுட்டு போன ஒரு கேரேஜ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிசினஸ் எப்படி? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போகுது. நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சூப்பர், நல்லா பண்ணு. நீ ஒரு பெரிய பிசினஸ் உமன் ஆவன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா நீ மாறி இருக்க. ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. அந்த இன்ஜின்ல என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றீங்க? அது எப்படி ப்ராசஸ் ஆகுது? அதோட ஃபார்முலா இத பத்தியெல்லாம் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். போன இவன் எல்லா டீட்டெயிலும் கேட்குறான். எல்லாத்தையும் நீ எப்படி சொல்றது? இல்ல சார், இந்த ஃபார்முலா பத்தி எல்லாம் இல்ல அஞ்சலி, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் தானே? நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன். அக்ரிமெண்ட் கூட இப்பயே சைன் பண்ணனும், பண்ணிக்கலாம். சரிங்க சார். நான் என்னுடைய ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாமா? என்ன ஆச்சு அஞ்சலி? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையா? சார், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எல்லாத்தையும் சொல்லணுன்னு அவசியம் ஒன்றும் இல்லைல்ல, அதான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்புறம் கூட நம்ம பார்த்து பேசிக்கலாம். போன கிளம்பலாம்.
என்னாச்சு? ஏதாவது டீட்டெயில் சொன்னாங்களா? மொத்த பிளானும் சொதப்பிடுச்சு. வாவ், சட்டையில எத்தனையோ பட்டன். இந்த ட்ரெஸ்ல அப்படியே படிச்ச மாதிரி இருக்கடா வெற்றி. எஸ்எஸ்எல்சி, சிபிஎஸ்சி, எஃப்ஆர்சிஎஸ், ஐஏஎஸ், எம்பிபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சா கூட இந்த கெத்து வராதுடா. வாட் ஏ பியூட்டிஃபுல் காஷ்மீர். படிச்சவன ட்ரெஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வாட் ஏ பியூட்டி. எல்லாம் ஓகே, லாஸ்டா ஏதோ ஒரு குறையுதே. டை, திஸ் டை. இதை கட்டினா படிச்ச லுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இட்டு கம்பெனியில் ஐ எம் மேனேஜர். இது எப்படி கட்டுறது? சொக்கா மேலே வரணுமே. அடடடடடா. இது அப்படியே இழுத்தா செத்து போயிடுவேன். இப்போ நான் ஒன்று யோசிச்சிருக்கேங்க. ஒரே கடையில் 2 மாங்காய். புரியல. 2 in 1. நமக்குள்ள இந்த குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ டை கட்ட முடியலையா? அப்படியே நீங்கள் டை கட்டி விட்ட மாதிரியும் இருக்கும், ரொமான்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ சினிமா படத்துலலாம் வரும் இல்லையா, அதில் இப்போ புருஷனுக்கு சட்டையில் பட்டன் இல்லைன்னா பொண்டாட்டி பட்டன் தைச்சு கொடுக்குறது, பொண்டாட்டி கண்ணில் தூசி விழுந்தா புருஷன் தூசி ஊதி விடுறது, பொண்டாட்டி புருஷனுக்கு டை கட்டி விடுறது, அப்போ கண்ணும் பார்க்கறது, மூக்கு மோதுறது, ரொமான்ஸ். புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறீங்க? டை கட்டுறேன். புடவைக்கெல்லாம் டை கட்டக்கூடாதுங்க. ஏங்க எனக்கு இந்தாங்க கட்டிக்கோங்க. என்ன கட்டிக்கோங்க? டை. இது எடுத்து அப்படி நான் மாட்டிக்கணுமா? ஏங்க இதெல்லாம் செல்லாதுங்க. ஏங்க நீங்கள் ஒரு வாட்டி கட்டி விடுங்களா, ரொம்ப பிகு பண்ணுறீங்க பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக டையை கட்டி கொடுத்து என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன கிஃப்ட்.